அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அற்புதமான அழைப்பு. இது எப்படி ஒரு அற்புதமான அழைப்பு என்று சொல்ல முடியும் அப்படின்னா, எரேமியா இருந்த நிலை, எந்த நிலைமையில் அவர் இருந்தார், அந்த நிலைமையிலே ஜெபிக்கும்படியான ஒரு அழைப்பக்கத்தை கொடுக்கிறார் என்பதை தியானித்தால் மெய்யாகவே இது ஒரு அற்புதமான அழைப்பு தான். எந்த நிலைமையில் இருந்தாருங்க? சிதேக்கியா ராஜாவின் நாட்களிலே சிதேக்கியா ராஜாவால் சிறைபிடிக்கப்பட்டு சிறைச்சாலையின் முற்றத்தில் இருக்கிறாருங்க அவர். அப்படி சிறைச்சாலையின் முற்றத்தில் இருக்கும் பொழுதுதான், சிறையில் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் எரேமியாவோட பேசுறாருங்க. ஏன் எரேமியா சிறைக்கு போனார், என்ன காரணம், இதை நீங்க பார்க்கணும்னா எரேமியா 32 அதிகாரம் 2 முதல் 5 வசனமும் 21 அதிகாரம் 3 முதல் 7 வசனம், இதை நீங்க மனசுல வைக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாருங்க எரேமியா. சிதேக்கியா ராஜாவே, நேபுகத்நேச்சார் வருவான், யூதாவை சிறைபிடிப்பான், நீயும் உன் பிள்ளைகளும் சிறைப்பட்டு போவீர்கள், இது நடக்கும், நீ எகிப்தை தேடாத, நீ நேபுகாத்நேச்சார் எதிர்த்து நின்னாலும் உனக்கு காரியம் ஆகாது, மனம் திரும்பு என்று சிதேக்கியாவுக்கு சொன்ன அந்த செய்தி நிமித்தம் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத சிதேக்கியா எரேமியாவை பிடித்து சிறையிலே அடைத்து போட்டான். அதாங்க ரீசன். ஒருவன் தேவ மனிதனுடைய வாயை அடைத்து விடலாம், ஆனால் தேவனுடைய வாயை அடைக்க முடியுமா? தேவனுடைய வார்த்தையை தடுத்து நிறுத்தி அடைக்க முடியுமா? ஒரு காலம் முடியாது. சிதேக்கியா எரேமியா பிடித்து சிறையில் அடைத்து விட்டால் ஆண்ட வார்த்தை வராமல் போய்விடுமா? இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தர் சொல்றாருங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எப்படி இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, இருக்கிற இடத்திலேயே உங்கள் இருதயம் திறந்திருக்கும் என்றால் அங்கேயும் கர்த்தர் உங்களோடு பேச ஆயத்தமாயிருப்பார். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையா கவனமா இருக்கணும். இதை கேட்கிறவங்க பல நெருக்கத்தில் இருக்கலாம், பாடுகள் மத்தியில் இருக்கலாம், பலவிதமான சிறையில் இருக்கலாம், கடன், வியாதி, போராட்டங்கள், எதிர்ப்புகள் என்று பலவிதமான சிறைக்குள்ள கிடக்கலாம். உங்கள் இருதயம் மட்டும் ஆண்டவருக்காக இருக்கட்டும், ஆண்டவர் நோக்கி இருக்கட்டும், ஆண்டவர் என்னோடு பேசுவாரான்னு ஜெபத்தோடு இருக்கட்டும். இன்றைக்கு கர்த்தங்களோடு பேசுவார், உங்களை தூக்கி எடுப்பார், உங்கள் ஜெபம் கேட்கப்படும், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.